வருஷமாக கூட வந்திருக்கோம். ஒரு 20 பேர் வந்துடும். இங்கே எப்படின்னா ஒரு நடந்து போனால் கூட பசங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. வரதே ஒரு வருஷத்துக்குள்ள தான் ஜாலியாக வரும். அதுலேயும் இந்த பட்டாக்ஸ் அடிக்கிறது, முதுல் அடிக்கிறது, இடுப்பை பிடிச்சி கிள்றது, முடி பிடிச்சி இழுக்கிறது, மாலை பிடிச்சி ஜஸ்ட்டு பிடிச்சா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு வந்து என்ன கஷ்டம், இந்த பசங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது. நாங்கள் வரது ஒரு வருஷத்துக்குள்ள தான் வரும். தினமும் வீட்டில் தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்குள்ள தான் ஜாலியாக வரும். எங்கள் கஷ்டத்தை இங்கே வந்து தீர்த்துக்குமே. ஆனால் இந்த பசங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. எங்கே ரொம்ப தொல்லை தாங்க முடியல. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. போட்ட வேணான்னு சொன்னால் கூட டிஸ்டர்ப் பண்ணி வந்து ரொம்ப பின்னாலே வந்து எடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் கஷ்டம், வேறு ஒன்றும் இல்லை. மாற்றி ஒன்று பிரச்சனை. இப்போ நிறைய போலீஸ் இருக்காங்க, எல்லாமே நல்லா பார்த்துக்கிறாங்க. போய் சொன்னால் கூட திட்டுறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்க மாட்டுது. நடந்து போனால் கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாத்ரூம் போனால் கூட அவங்க வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்காங்க. அங்கேயும் பின்னால் வந்துடுறாங்க. ஒரு 10 பேர் வந்துட்டு ரோட்டில் போனால் ஒரு தப்பான மீனிங்கில் கூப்பிட்றாங்க. நடக்க முடியல. நடந்து போனால் வெளியே வரதுக்கே எல்லாருமே எங்கள் அம்மாங்க, எங்கள் ஆயாங்க எல்லாமே வண்டியில் தான் உட்காந்துருக்காங்க. எல்லாமே நாங்கள் டிராவல்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் தான் உட்காந்துருக்காங்க. வரதுக்கே பயப்படுறாங்க. சும்மா ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. நடக்க முடியல. நாங்கள் வரது என்னைக்கோ அவ்வளோதான் வர, ஏன் இந்த தொந்தரவு பண்ணுறீங்க? அதுதான் எங்களுக்கு ரீசனு. நாங்கள் வரது என்னைக்கோ அவ்வளோதான் வரமே. மற்றவங்க விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபோட்டோ எடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் ஒருத்தவங்க விருப்பம் இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்லை, ஒருத்தவங்க நடந்து போனால் நம்ம எல்லாருமே நம்ம அக்கா தங்கச்சியை தான் நினைக்கணுமே. இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணலாம், அவங்களே விருப்பப்பட்டால் பண்ணலாம். ஒருத்தர் நடந்து போகிறாங்கன்னா அவங்கள அடிக்கிறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, பட்டாக்ஸ் அடிக்கிறது, அங்கே அடிக்கிறதுல தப்பு தானே. அதுதான் எங்கள் கஷ்டம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்குவதற்கு வந்து இருக்கா, இல்லை வந்து எல்லாமே இருக்குது. எல்லாமே அரசாங்கம் செஞ்சு இருக்குது. இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருந்துச்சு. நான் கள்ளக்குறிச்சி தான். ஆனால் எங்கள் கள்ளக்குறிச்சியிலேருந்து எல்லாமே நல்லபடியாக செஞ்சு தராங்க. இது மட்டும் தான் அதை கோரேன். இப்போ சொன்னால் பார்த்தீங்களா ரீசெண்ட் பசங்க தொல்லை, இது மட்டும் தான் தொல்லை, மற்றபடி எதுவுமே இல்லைங்க. ஆமாம், அது எனக்கு ரீசனாக தெரியல. எனக்கு அதில் தெரியாது. உண்மையாக இருக்கும். ஆனால் அது எனக்கு தெரியாதுங்க. இங்கே தங்கறதுல இடம் இல்லை. எல்லாமே இந்த பஸ்ஸில் வேக்காட்டில் பஸ்ஸில் தான் உட்காந்துருக்கோம். கீழேயே இறங்க முடியலங்க. கீழே இறங்கினாவே ஒரு ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து காற்று வாங்கினாவே வந்து நின்றுக்கிறாங்க. போட்டோ கொடுங்க, உங்கள் கையை கொடுங்க அப்படின்றாங்க. ரொம்ப தொந்தரவாக இருக்குது. இந்த இப்போ ஒரு இடத்துல பஸ்ஸில் எங்கே இடமே இல்லை உட்காரத்துக்கு. வெளியே வந்தாலும் வந்துடுறாங்க. ஒரு பஸ்ஸில் உட்காந்தா கூட பஸ்ஸை சுற்றி வந்துடுறாங்க. அதுதான். ஆமாங்க, கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே எங்களுக்கு நல்லா ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இளைய தலைமுறை திருநங்கைக்கு எப்படி சொல்கிறேன், இங்கே வரதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்கங்க. இப்போ எப்படின்னா இந்த கூவாக்கத்துக்கு வரதுக்கே இதில் கொஞ்சம் பேர் தான். டேன்ஜென்ட் நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். ஒரு வந்து மேல் ஃபீமேல் இருக்காங்களா, டேன்ஜென்ட் ஒரு பக்கம். அதில் வந்து டேன்ஜென்ட்டுங்க அதிகமாக இருக்காங்க. ஆனால் வரதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இங்கே ரொம்ப ரகுடாக இருக்குது. ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வெளியூர்லேருந்து வராங்க, பம்பாயிலேருந்து எங்கெங்கேருந்து வராங்க. எவ்வளோ பேர் வராங்க. எல்லாமே என்ன பண்ணுறாங்க, பயமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. வரது பயமாக இருக்குது, ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. இதனால வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் வர மாட்டாங்க. அதனால் நிறைய பேர் வந்து இங்கே வரவே மாட்டுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே வரதுக்கு. அதனால் பாருங்கள், ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரவே மாட்டேன்னு தான் சொன்னேன். எங்கள் ஊர்லேயே கள்ளக்குறிச்சியில் வனஞ்சுன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேயும் இது தாலிக்கடி தலையிருப்போம். அங்கேயும் எல்லா திருவிழா நல்லாயிருக்கும். நாங்கள் அங்கே தான் போவோமே. இருந்தாலும் நம்ம விழுப்புரத்தில் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டமாக வந்துருச்சு. நம்ம 2 வருஷமாக கள்ளக்குறிச்சி மாவட்டமாக வந்துருச்சுங்களா. அதுக்கோசம் நாங்கள் இங்கே வரதே இல்லைன்னா நாங்கள் இங்கே வரவே மாட்டோம். அதுக்கோசம் தான் இங்கே வரது. திருநங்கை சமுதாயத்துக்கு திருநங்கை சமுதாயத்துக்குன்னா எங்களை நல்லா தான் பார்த்துக்கிறேங்க. நானும் நிறைய பேர் வந்து படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்காங்க, மருத்துவராக இருக்காங்க. இப்போ கூட அது எப்படின்னா வந்து ஒரு வீட்டில் வந்து சேர்த்துக்க மாட்டோம், ஒரு வீட்டில் சேர்த்துக்குவாங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 13 வயசு 14 வயசு ஓடியாந்துறேன்னா, அப்போ நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது, நாங்கள் பையனாக இருக்கும்போது நான் ஓடியாந்துட்டுனா திரும்பி அது படிக்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மாதிரி சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல் போகிறோம், அவங்க ஏதோ ஒரு பசங்க கேலி பண்ண கூட மனசு கஷ்டமாக இருக்கும். அப்படின்னும் போது அதில் தான் யாரும் ஸ்கூல் போகிறதில்ல. எல்லாம் எல்லாருமே படிப்பாங்க. அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க 12வது படிச்சிருப்பாங்க, ஏதோ காலேஜ் முடிச்சிருப்பாங்க. அவங்க சின்ன வயசுலேயே வரவங்க, இல்லை அந்த காலத்தில் இருக்கவங்க, இப்போ வரவங்க எல்லாமே வீட்டில் சில பேர் சேர்த்துக்க மாட்டுறாங்க. எல்லாமே வீட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லா படிப்பாங்க. எல்லோரும் எதுவும் ஒதுக்காதீங்க திருநங்கைங்களை. பேரண்ட்ஸ்னால் இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 வருஷமே நான் சேர்த்துக்கல. எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு 13-14 வயசில் நான் எங்கள் வீட்டை விட்டு ஓடியாந்துட்டேன். நான் ஒரு 6வது படிக்கும்போது ஓடியாந்துட்டேன். நான் வந்து எங்கள் வீட்டில் சேர்த்துக்க தான் என்னால் படிக்க முடியல. எனக்கு படிக்கணும்னு ஆசை தான் எனக்கு, ஆனால் என்னால் படிக்க முடியல. இப்போ என்ன சொல்கிறதுனா, இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க. யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. நிறைய பேர் வீட்டில் ஏற்றுக்கல. எல்லாம் இப்படி சொல்கிறதுனா ஏற்றுக்குவாங்க. எங்களுக்கு மட்டும் தெரியுமா நாங்கள் இப்படி போகிறப்போன்னு தெரியுமா? எங்களுக்கு ஒரு ஹார்மோன் வந்து எங்களுக்கு தெரியும்.
தெரியாது. நாங்கள் ஒரு மேல் ஃபீமேலே பிறந்தா நாங்கள் எப்படி போப்போம்? எங்களுக்கு ஆசை, எங்களுக்கு எந்த ஆசை இல்லை. எங்கள் ஹார்மோன் அப்படி தான் எங்கள் மாறும். எங்களுக்கு வந்து பொண்ணாக இருக்க தான் பிடிச்சிருக்கு. ஒரு பையனாக இருந்து மாறினா பொண்ணாக இருக்க தான் பிடிச்சிருக்கு. மீனிங் என்ன சொல்கிறதுனா வந்து ஒதுக்காதீங்க. ஒதுக்கலாம். இப்போ நீங்கள் ஒதுக்காமல் படிக்க வச்சிங்கன்னா தப்பான தொழிலுக்கு போக மாட்டாங்க, பிச்சை எடுக்க போக மாட்டாங்க, எதுக்கும் போக மாட்டா. சரிங்களா? ஒதுக்காதீங்க. நீங்களே உங்கள் பிள்ளைங்க இப்படி மாறுறாங்க அப்படின்னா நீங்களே படிக்க வைங்க. நீங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும். நீங்கள் ஒதுக்குறதால தான் அவங்க இப்படி தப்பான தொழிலுக்கும் அங்கங்கே போகிறாங்க. தான் சொல்ல விரும்புகிறேன். அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்த அரசாங்கத்திட்ட எதனா கோரிக்கை வைக்கிறீங்களா? வாழ்வாதம் புரியல எனக்கு. அவங்களோட வேலை வாய்ப்பு எங்களுக்கும் ஏதோ வேலை கொடுத்தா நாங்களும் செய்வோம். ஏன்னா ஒரு கல்ல போய் வேலை கேட்டால் கூட தர மாட்டுறாங்க. நாங்கள் என்ன பேயா? நாங்கள் எங்களுக்கு தரவே மாட்டுறாங்க. எங்களுக்கும் ஆசை தான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் வந்து கடை கலெக்ஷன் போகணும், பாலியல் போகணும்னு ஆசைலாம் இல்லை. சரிங்களா? எங்களுக்கும் வந்து ஒரு வேலை வரணும் அப்படின்னு தான் எங்களுக்கும் ஆசை. எவ்வளோ பேர் டான்ஸுக்கு போகிறாங்க, ஆடல் பாடல் போகிறாங்க. நானும் ஆடல் பாடல் தான் போயிட்டுருக்கேன், டான்ஸ் தான் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் டான்ஸுக்கு போனால் நம்மளுக்கு ஒரு படிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு கடையில் வேலை கொடுத்தா கூட நாங்கள் செய்வோம். யாரும் செய்ய மாட்டலாம் சொல்லலை. கடையெல்லாம் வேலை கொடுக்குறதில்ல எங்களுக்கு. புரியலங்க. பண்ணலாங்க. எதுவுமே யாரும் முன்னோட தான் கொடுக்க மாட்டாங்க. சரிங்க? பண்ணனா ஒரு என்ன சொல்கிறது, திருநங்கைனாவே பயந்துட்டு போடுற காலமாக இருக்குது. இப்போ தான் ஏதோ இப்போ திருநங்கைங்களை கொஞ்சம் மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலே வளரும் போது கொஞ்சம் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா இப்போ யாருமே இப்போ கடை வைக்கிறனா கூட கடைக்கு என்ன வரணும் இல்லை, யாரும் வர மாட்டாங்க. ஸ்கூல் போனால் எங்களை கேலி பண்ணுற காலம் இது. எப்படி நாங்கள் ஒரு வேலை வச்சு செய்யுது சொல்லுங்கள்? வேலை வச்சு அந்த கடைக்கு வரணும்ல, அவங்க வந்து வாங்கணும் இல்லை. எங்களை பார்த்தா பயந்துட்டு போகிறோம். அவ்வளோ கொடூரமானவங்களாம் நாங்கள் இல்லை. எல்லாரும் மாதிரி ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கும் ஒரு குணம் உண்டு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன குணமோ அதாக்கு உண்டு. ஹார்மோன் சேஞ்சு மட்டும் தான் வைக்குவீங்களா? வேறு எதுவுமே இல்லை. உங்களை மாதிரி நாங்களும் மனுஷங்க.